என்ன ப்ரோ இன்னைக்கு கப்பலா கப்பலா இது என்ன கலர் முருனா? இது எதேச்சையா நடந்தது. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from vaccine. ஓகே ஓகேயா? ஓகே, ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன். சரிடா, சொர்க்கவாசல் என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரிலாம் பட்டு பட்டு கேள்வி கேட்டாலே சொர்க்கம் அதோட வாசல் கட்டா இல்லையா? இந்த வேர்ட் கேட்டோன்னே ஆஸ் அ திருச்சியன் அப்படி சொல்லாமா? நான் திருச்சிக்காரன். ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம் கோயில்ல ஒரு ஈவெண்ட் நடக்கும். சின்ன வயசுல போனதுடா, இப்ப அவ்வளோ கேட்காத, கொஞ்சோண்டு சொல்றேன். சொர்க்கவாசல் திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. லைக் யூ ஓப்பன் த டோர்ஸ் ஆஃப் த டெம்பிள் சம்திங். பெரிய வாசல் இருக்கு. எனக்கு சொன்னோன்னே அந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல அது சொன்னதான் ஞாபகம். ஓகே, சொன்னதுக்கும் இவ்வளவு நேரம் சொன்னதுக்கும் படம் அதுக்கு சம்மந்தம் இருக்குமா? ஆனா அதுதான் சொல்றேன். இது இருந்தா நீங்க நம்ம டீசர் பார்த்தோம் தானே? ஆமா பார்த்தா. நீ போடவே இல்லை கடைசி வரைக்கும் எடிட் பண்ணி. அது ரொம்ப டார்க்கா இருந்தது, ரத்தம் கோரம் அது பயங்கரமா. ஆனா டைட்டில் வந்து சாந்தமா இருக்கிற மாதிரி இல்ல இல்ல இல்ல. நான் என்ன எப்படி கணக்கு எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் உள்ள அந்த ஸ்ரீரங்கம் கதவு திறக்கிறதுனா அதே மாதிரியே நான் என்ன இங்க நினைக்கிறேன்னா, எல்லாம் ஜெயில இருக்காங்க, ஜெயில் கதவை திறக்கிறது அதான் அவங்களுக்கு சொர்க்கம் அப்படிங்கறத ரிலேட் பண்றதுக்காக அப்படி வச்சிருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பத்த ட்ரெயிலர் பார்த்தா வேற என்ன சொல்லிட்டு இருக்காங்களா? அது அந்த டைட்டிலுக்கு மீனிங்கே கொடுத்தாங்க. But I know one thing about this movie. This movie is a real life incident happened in 1996 or 99. நிஜமாலுமே சென்னை ஜெயில நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதுல வந்துட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. இது எப்படி வைரல் ஆச்சு அப்படின்னா, அந்த டைம்ல தான் சோசியல் மீடியாலாம் இல்லைல்ல. ஜெயிலுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கப்போ அது ஜெயில் பக்கத்துல ஒரு ஃப்ளைஓவர் போகுமா. ஓகே, அந்த ஃப்ளைஓவர்ல இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு அங்க நின்று பார்த்து அங்கேருந்து கேமரால எடுத்து உள்ளுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்குங்க அதெல்லாம் எடுத்து நியூஸா போட்டு அது பெரிய அப்படிதான் அப்ப எல்லாருக்கும் இது தெரியும். உண்மை சம்பவம். ஆனா இதுக்கு வந்து 3 பேர் தான் கதை எழுதுனாங்க. ஏற்கனவே நடந்த கதைக்கு ஏன் 3 பேர் கதை எழுதுனாங்க? ஸ்கிரீன் பிளே எப்பயுமே உண்மை சம்பவம் இருக்கு, அது சுவாரஸ்யமா எப்படி மக்கள்கிட்ட சொல்றது, ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி அதை எப்படி அதான் சொல்றேன். நடந்ததுல ஹீரோனே ஒருத்தர் வந்திருக்க மாட்டான். ஸோ இப்போ அந்த ஹீரோ மூலியமா இவங்க ஒரு கதை எழுதி அதை சுத்தி இந்த சம்பவங்கள் நடக்கிற மாதிரி தானே சொல்ல முடியும். அதுதானே சுவாரஸ்யமா இருக்கும். எப்பயுமே அதான் சொல்றேன். வடச்சென்னை பார்த்தல வடச்சென்னை அது வந்துட்டு அதுவும் ஓரளவு உண்மை சம்பவம் தான் தெரியும்ல. வெற்றிமாறன் நிறைய சொல்லியிருக்காரு. எல்லாமே கிடையாது, ஃபியூ திங்ஸ். அது இவங்க கட்டம் எதுங்க? ஆண்ட்ரியா கட்டம் வாத்தியா, அதுக்குதான் அந்த 3 பேரும் கதைப்பா உருவாக்கி இருக்காங்க. ஆண்ட்ரியா கட்டம் நீ கேக்குறப்ப எது ஒரு ஞாபகம் இருக்குப்பா. அது 3 பேர் 4 பேர் ஒன்னா உட்காந்து கதை எழுதுறப்ப இதை கொஞ்சம் வச்சுக்கோ, கண்டிப்பா கண்ணாடி போட்டு சவுப்பு சட்டை போட்டு ஒருத்தன் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுது. கண்ணாடி போட்டு சோப்பு சட்டை போட்டு ஒருத்தன் கேட்பா. நான் கேட்கலங்க. செல்வராகவன் இருக்காரு. செல்வராகவன் அந்த மனுஷனை டைரக்ட் பண்ண சொன்னான். நடிகனாகி நடிச்சுக்கிட்டு சொன்னாங்களா உன்கிட்ட? எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, படம் செம்மையா இருக்கு. See what Sorgavasal brings on to the table. Police. சண்டை நடக்குது. இந்தியன் பிரிசன் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஸ்வைப் ரைட் ப்ரொடக்ஷன்ஸ். நரகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இது ரொம்ப ரியலா இருக்கு. ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க அதை கண்டுபிடிக்காம இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லை, அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணுன்ற வெறி இல்லை. பாத்துட்டீங்களா ட்ரெய்லர்? நீங்க சொன்னது அதேதான் திரும்பி இப்பதான் பாக்குறேன் கூட. ஜெயில் நான் போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கேன். ஒரு மீனிங் சொன்னீங்க. சாம்ராஜ்யம் நடத்தக்கூடாது. இது எங்க இடம், இங்க யாரா இருந்தாலும் கெளிக்கிறதுனால தான். இங்க நம்ம போலீஸா அவன் போலீஸா? யார் என்ன பண்ணாலும் சகிச்சுட்டு தான் போகணும்ல. இந்த ஹீரோயின் எங்க பார்த்து நீ வெளியில போகணும்னு கேட்டேன். நான் ஒரு வழி சொன்னேன். இங்க யார் போலீஸ் யார் ஆர்டிஸ்ட்னே தெரியல. எப்படி ரொட்டேட் ஆச்சு பாத்தியா? மாசாக சொல்றேன். புதுப்பேட்டை சாயல் வருது. வலிக்கல. அப்படி ஒரு சாவி ஒருத்தங்கிட்ட கிடைச்சா
தெரியல. அப்படி ஒரு சாவி கிடைச்சா திறந்துட்டு போகணும். 29 நவம்பர் 29 இந்த மாசம் 29ஆம் தேதிக்குள்ள நான் ரெடி பண்ணி முடிக்கணுமா? டீசருக்கு என்ன பண்ணீங்களோ அதை இதுக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நானும் ஒவ்வொரு வாரமும் கேட்டுட்டேன், அந்த சொர்க்கவாசல் என்னாச்சு, சொர்க்கவாசல் என்னாச்சு. அது ரொம்ப ரொம்ப இதா எடிட் பண்ணதுனால. சரிங்க சார். ஆனா நீங்க சொன்னதுதான் ப்ரோ, அந்த மீனிங் ஆமா. அந்த சாவி கிடைச்சா இங்க இருந்து வெளியானதுன்றதை விட இந்த இடத்துல எப்படியாச்சும் இது பண்ணி இன்னும் நோட் பண்ணியா, ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் லைக் அவர் ரொம்ப அப்கிரேட் இதுல ரோவா இருக்கு தானே, டிஃபரெண்டா இருக்கு. அவங்க இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்போ they gather all the information from the persons who really in the jail and they recreated it. When close to reality, we can connect it easily. So something is there in this movie, I guess. நம்ம ஹீரோயின் இல்ல, ஹீரோயின் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, எங்கன்னு தான் தெரியல. நானும் எங்கேயும் பார்த்திருக்கேன், அவங்க பேரும் தெரியல. We try to search about her. மிச்சபடி நல்லா இருந்துச்சு, ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஆனா காஸ்ட்ல வந்து யோகி பாபுலாம் பார்த்த இருந்துச்சு. யோகி பாபு வரவே இல்லை, இல்ல நம்ம தப்பா பார்த்துருக்கோம். விக்கிபீடியா இனிமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் போடுங்க. இது வந்து ட்ரெய்லர்லாம் சீரியஸான சீன் மட்டும் போட்டு. ஆமா, மேபி நட்டியம் மூணு சீன் தான் வந்தாரு. ஆக்சுவலி நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு அனிருத்தோட ஃப்ரெண்டு தான் சித்தார்த். அவங்க 2 பேரும் வேற ஒரு ஆக்டரை மனசுல வச்சுட்டு தான் இந்த கதை எழுதியிருக்காங்க. பார்த்தாலும் தெரியுது. அதாவது நான் ஆர்ஜே பாலாஜி தப்பு சொன்னேன். ஆர்ஜே பாலாஜி பாத்தீங்கன்னா புதுசா இருக்கு தானே. ஆமா ஆமா, நம்ம பார்த்தது இல்லை. அனிருத் கிட்ட போயிட்டு அந்த கதையை சொல்றப்போ அனிருத் சொல்லியிருக்காங்க, அந்த ஹீரோ கேரக்டர் மட்டும் வேற யாராவது வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றப்போ, அந்த சித்தார்த் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், யூஸ் டு பிளே கிரிக்கெட் டுகெதர். ஸோ அப்போ அந்த கதையை ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொல்லி கதை எப்படி இருக்குன்னு கேட்கலாங்கிறதுக்காக தான் போயிட்டு கிட்டத்தட்ட 7 மணிக்கு ஆரம்பிச்சு மிட்நைட் 12 o'clock ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. கதையை பத்தி சொல்லி, அதாவது போனது வந்து ஹீரோவா கேட்கறதுக்கு இல்ல, இந்த கதை எப்படி இருக்கு, நல்லா இருக்கா டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஆர்ஜே பாலாஜி அந்த கதையை கேட்டுட்டு ஹி கமெண்டட், என்ன மாதிரி ஒரு ஆள் பண்ணா இன்னும் பயங்கரமா இருக்கும். அதாவது நான் பண்றேன்னு தான் அவர் சொன்னல, அவர் கேட்டது அவருக்கு பதில் சொன்னோடனே அவங்களுக்கும் டைரக்டர் ஆல்சோ ஃபீல் த சேம். அவங்க அதை எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் அது சொன்னோடனே அவங்க வச்சு திங்க் பண்ணோடனே அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா. சரி, நீங்க அனிருத் தானே வேற ஆக்டரை பத்தி யோசிக்க சொன்னா, நீங்க அனிருத் கிட்டே போய் சொல்லுங்க, அனிருத் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம், தென் வி ப்ரொசீட் அப்படின்னாங்க. அனிருத் கிட்ட சொன்னோடனே அனிருத் சொன்னா, த பெஸ்ட் திங் ஹேப்பன் டு திஸ் ஃபிலிம் இஸ் ஆர்ஜே பாலாஜி கமிங் இன் அப்படின்னு சொன்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஆர்ஜே பாலாஜி வச்சு ஸ்டார்டர்ல. ஆனா பாக்க நல்லா தான், நல்லா டிஃபரெண்டா இருக்கு கையு அப்படின்னு. அந்த கடைசியா வந்து அந்த வலிக்குதுரா அது எனக்கு எக்ஸாக்ட்லி புதுப்பேட்டை ஞாபகம் தான். இதே சீன் தான் இருக்கும், சுத்தி அடிச்சு போட்டு வலிக்கல அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி வாழ்த்துக்கள், நீங்க ஒரு நல்ல ஆக்டர் தான். இப்போ இன்னும் அடுத்த லெவலுக்கு போறீங்க. ஆமா, அதுமாதான் எனக்கு மின்னில இருந்து எனக்கு ஆர்ஜே பாலாஜி அந்த ஹீரோ நடிச்ச படம் எல்லாமே பிடிக்கும். நான் போன இதுலயே சொன்னேன், ஹாப்பி எண்டிங்லயே நம்ம பேசியிருப்போம் ஆர்ஜே பாலாஜி. எனக்கு ஆர்ஜே பாலாஜி ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் த டைம் ஹி ஸ்டார்டட் ரேடியோ. எனக்கு அவர் எல்லா பரிணாமத்திலயும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு காமெடினா எனக்கு சிங்க் ஆனது. எனக்கு உங்க காமெடி ரொம்ப பிடிக்கும் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜேவா இருக்கும்போது ரேடியோல சிங்க் என்னன்னா அவங்க சக்குன்னு ஒரு கவுண்டர் அடிப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, அந்த கவுண்டர் பிடிக்கும். சின்ன விஷயமா தான் இருக்கும், பட் நல்லா இருக்கும். இந்த படம் வர 29 ரிலீஸ், செஞ்சு 28க்கு முன்னாடி வீடியோ ரிலீஸ் பண்ணிருங்க. 28 வந்து இன்னைக்கு தேதி என்ன? 28 தேதிவா? ஐயோ, நாளைக்கு